இச்சாதாரி சொல்லிச்சாதாரி. என்ன சித்தார்த்த நான் சொன்ன மாதிரி டைவர்ட் பண்ணிட்டேல்ல? ஆமா, நான் இங்க கொண்டு வந்து விடுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். இது கடம்ப மரம் சித்தார்த். ஆனா நான் உனக்கு இதுதான் தர்ப்ப மரம்னு காட்ட போறேன். அப்புறம் தர்ப்ப மரத்துல இருக்கிற பொந்துக்கு பதிலா இங்க ஒரு பொந்த உருவாக்க போறேன். சூப்பர் இச்சாதாரி. இனி சித்தார்த் நீ அந்த பொந்துல வச்சிருக்கிற மகுடியதான் ராஜ மகுடின்னு நினைச்சு அந்த டூப்ளிகேட் மகுடியை எடுத்துட்டு வர போறான். ஆமா, சித்தார்த் இப்ப அதை எடுக்கதான் ரெடி ஆயிட்டான். சரி, அடுத்த கட்டமா நீ அந்த பிடாரனை போய் பாரு. சித்தார்த் அந்த மகுடி எடுத்துட்டு போய் காமிச்சான்னா ஒருவேளை அது ராஜ மகுடி இல்லைன்னு அந்த பிடாரன் கண்டுபிடிச்சிருவான். அதனால அவனையும் நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிரு. சரி இச்சாதாரி. ஓம் க்ரீம் க்ரீம். தம்பி, போன் கொடு. முதல்ல இந்த விஷயத்தை ராணிக்கு போன் பண்ணி சொல்லணும். கிட்ட இருந்து போன் வருது. எதுவும் நடக்காத மாதிரி அமைதியா இருக்காரு. இந்த கிழமை யார்கிட்ட போய் தனியா பேசுறான்னு கவனிக்கலாம் வாங்க. ராணி, நான் தேவநாயகம் பேசுறேன். சொல்லுங்க நம்பூதிரி. ஐயா, இங்க ஏதோ நடந்துருச்சுங்க ஐயா. என்ன சொல்றீங்க நம்பூதிரி? நீங்க எங்க பூஜையில தானே இருக்கீங்க. அப்புறம் எங்க இருந்து போன் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஐயா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இப்ப நான் உன்ன மாதிரி அங்க போக போறேன். இது மட்டும் இல்ல, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அங்க நடக்க போகுது. இந்த ஆள் இல்லாத காட்டுக்குள்ளேயே கிடங்கடா. இப்ப என்னோட உருவத்துல அந்த இச்சாதாரி தான் இருக்கு. என்ன நம்புதறி சொல்றீங்க? அப்ப இங்க உங்க உருவத்துல வந்து இருக்கிறது இச்சாதாரியா? ஆமா, அந்த இச்சாதாரி ரொம்ப ஆபத்தானது. அது சரி, இப்ப ராணியோட இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லுங்க. நான் இங்க இருந்து உடனே கிளம்பி அங்க வர்றேன். அது ராணி ஏதோ வேலையா இருக்கா, அதனாலதான் போன் எங்கிட்ட இருக்கு. இதோ உடனே இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், நீங்க இப்ப உடனே கிளம்பி வந்தீங்கன்னா உங்க உருவத்துல இங்க இருக்கிற இச்சாதாரி சுதாரிச்சுக்கும். சித்தார்த்து இந்த மௌடி எடுத்துட்டு வந்துட்டான்னா உடனே பூஜை ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப நான் உங்களுக்கு போன் பண்றேன். அப்ப உடனே கிளம்பி வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இச்சாதாரியை கண்டுபிடிச்சிட்டோம் தெரிஞ்சா அது நம்மளே ராணி யாரையுமே சும்மா விடாது. அதனாலதான் சொல்றேன். ஐயா, நீங்க சொல்றதும் சரிதான். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சித்தார்த் அங்க வந்துருவாரா? கொஞ்சம் முன்னாடிதான் ராணி அவகிட்ட பேசினா. அவன் மௌடி எடுத்துக்கிட்டு வரான். சித்தார்த், லேகா, நீ இங்க என்னமா பண்ற? நீ வெளியே தானே இருந்த, அப்புறம் இங்க எப்படி வந்த? ஆமா தாத்தா, வெளியில இருந்ததும் நான் தான், இப்ப உள்ள இருக்கிறதும் நான் தான். என்ன சொல்ற நீ? என்ன கிழவா, நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். உன் பேத்தி ராணி பாவம்.
அவன் நான் தான் இச்சாதாரின்னு தெரியாம என்ன கட்டுப்படுத்த என்கிட்டயே பிளான் கேக்குறான். என்ன நம்பி நடக்கிற எல்லாத்தையுமே சொல்றான். இல்ல நான் இப்பவே வெளியே போய் எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்றேன். நீ முதல்ல வழிவிடு. சூப்பர் லேக்கா, இதெல்லாம் என்னமா பிளான் பண்ணிருக்கீங்க? சான்ஸே இல்ல. அப்போ இங்க ஒண்ணு மாமா, இன்னொன்னு சித்தார்த்த கிட்ட இருக்கு, நம்பூதிரியா ஒண்ணு. அப்போ மிச்சம் 4 எங்க? போய் கண்டுபிடிங்க. இச்சாதாரி, அந்த ராணி லேசுப்பட்டவ இல்ல. அவளுக்கு சந்தேகம் வராம நடந்துக்கோ. சரி. இங்க பாரு, அவ கூப்பிடுறான். முதல்ல போன்ல அந்த நம்பூதிரி கூப்பிட்டதை டெலீட் பண்ணிடு. இச்சாதாரி, மறக்காம டெலீட் பண்ணிடு. அப்பா, அந்த பிடாரங்கிட்ட போயிட்டியா? இங்க பிடாரம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இப்ப அவனை பார்க்க போற இச்சாதாரி. சரி சரி, பிடாரம் ரொம்ப ஆபத்தானவன், அத நான் பாத்துக்கிறேன்.